நிறைய பேருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த வயிறு தான் பிரச்சனை, இந்த மாதிரி பெல்லி பல்ஜ் டம்மி பல்ஜ் சொல்லுவோம். இது வரதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னா அது ஹைப்பர் லோடோசிஸ் சொல்லுவோம். இந்த முதுகு எலும்பு பாத்தீங்கன்னா எப்படி பெண்ட் ஆயிருக்கு பாருங்க, இதுதான் முக்கியமான காரணம். ஆக்சுவலா இவர் சொல்றதுல ஒரு சின்ன தப்பு இருக்குங்க. அதாவது ஓவர் வெயிட்டா இல்லாம நார்மல் வெயிட்ல இருக்கவங்களுக்கு சில பேத்துக்கு அவங்களோட வயிற்று பகுதி முன்னோக்கியும் அவங்களோட பின்புறம் பின்னோக்கியும் தள்ளி இருக்குங்க. இதுக்கு இவர் சொல்ற மாதிரி அந்த ஸ்பைனோட ஹைப்பர் லார்டோசிஸ் தான் ஒரு காரணமா இருக்குங்க. இது எதனால நடக்குதுன்னா, நம்ம ஹிப்போட மசில்ஸ் டைட்டா இருக்கனாலையும் நம்ம கோர் மசில்ஸ் வீக்கா இருக்கனாலையும் இது ரெண்டும் சேர்ந்து நம்ம இடுப்பை இன்ஸ்டேபிள் ஆக்குதுங்க. இந்த இன்ஸ்டெபிலிட்டியின் விளைவா நம்மளோட பெல்விக் போனு முன்னோக்கி டில்ட் ஆகி அது கூட அட்டாச் ஆயிருக்கிற நம்மளோட ஸ்பைனை எக்ஸசிவா வளைய வைக்குதுங்க. இந்த பயோமெக்கானிக்கல் மாற்றத்தினால தான் சில பேர்த்துக்கு ஒல்லியா இருந்தாலும் அவங்களோட வயிற்று பகுதி முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா ஓவர் வெயிட்டா இருக்கவங்களுக்கு இந்த கதையே வேறங்க. ஸ்பைன் வளைஞ்சனால தான் ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு அவங்களோட வயிற்று பகுதி முன்னாடி இருக்குன்னு சொல்றது சயின்டிபிக்கலி தப்புங்க. ஆக்சுவலா அது அப்படியே ஆப்போசிட்டுங்க. அவங்களோட வயிற்று பகுதி பெருசா இருக்கனால தான் அதை தாங்கிட்டு இருக்க நம்மளோட இடுப்பு எலும்பு முன்னோக்கி டில்ட் ஆகி இது கூட அட்டாச் ஆயிருக்கிற நம்ம ஸ்பைனோட வெர்டிபிராவையும் வலிக்குதுங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அவங்களோட வெயிட் லாஸ்ல தாங்க, ஸ்பைன் கரெக்ஷன்ல கிடையாது. வெயிட் லாஸ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்பைன் வளைவு குறைஞ்சிருங்க. இதை கண்டுக்காம விட்டா நாளடைவில் நம்ம ஸ்பைன் சுற்றி இருக்கிற மசில்ஸ் வீக் ஆகுங்க. இதன் விளைவா நம்ம டிஸ்க் கூட அஃபெக்ட் ஆகலாம். அதனால தான் நம்ம கிளினிக்கு ஓவர் வெயிட்டாக இருந்துட்டு பேக் பெயினோட வந்தாங்கன்னா அவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதையும் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோங்க.